வெட்டி போட்டா 8 ஊருக்கு ஆக்கி போடுற அளவுக்கு உடம்புல கறியை வச்சுக்கிட்டு பொட்டி பாம்பா அடங்கி போற ஒரு பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? எல்லாம் அந்த தியாகி ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. தலைவா, அந்த ஆள் வேணும்னே சொல்றான். கூலிக்கு மாரடிக்கிறோம் பொழப்ப இப்படித்தான். போலீஸ் மட்டும் வராம இருந்திருந்தா நாங்க அவனை உருட்டி எடுத்திருப்போம். அவன் கிழிச்சிங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக அங்க போலீஸ் அனுப்பி வச்சது நான் தான். போங்கடா, போய் வீட்டுல பொட்டாச்சிங்க இருந்தாங்க, நான் வெண்ணி போட்டு குளிச்சுட்டு பாடுங்க. அதுங்களாவது ராத்திரி சந்தோஷமா இருக்கட்டும். போங்கடா போங்க. தலைவரே, உங்களுக்கு பெரிய மனசு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஏன் முடியாது? சட்டத்துல இடம் இல்ல. நல்லா இருக்கு சார். லஞ்சம் கொடுத்து படிச்சு, லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணி, லஞ்சம் கொடுத்து இன்ஸ்பெக்டரா வேலையில சேர்றதுக்கு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்னா, தப்பே செய்யாத ஒரு அப்பாவியை வெளியே கொண்டு வரதுக்கு சட்டத்துல இடம் இருக்காது. என்ன மிரட்டுறீங்களா? ஐயோ, சத்தியமா இல்ல சார். இன்னொரு நிஜம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? ஃபார்வர்டு ஜாதியா இருக்கிற நீங்க பேக்வர்டு ஜாதின்னு போய் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்களாமே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? உட்காருங்க. சொல்லுங்க. ராஜாவை ஜாமீன்ல விடணும். அது முடியாதுங்களே. அப்படி என்ன சார் பெரிய தப்பு பண்ணிட்டா? பெரிய ஆளுங்களோட மோதிட்டானே. இதே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுப்பீங்களா? போலீஸ்காரங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. அப்போ உங்க விஷயத்தை ஐஜி கிட்ட சொல்லிட வேண்டியதா? என்னடா இது தர்ம சங்கடமா போச்சு. இவனை அனுப்பலன்னா வேலை போயிடும், அனுப்பிட்டா வர வேண்டியது வராம போயிடும். இப்ப நான் என்ன பண்றது? சீட்டு குலுக்கி போட்டு பாருங்க. யாரையாவது கூப்பிடுறீங்களா? 420. கதவு துறையா? ஐயா. ஆமா ஐயா. ஏங்க திறக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? அட, இது வேற சாவிங்க. வேற சாவியா? நீங்களே வா. சீக்கிரம் திறங்க. வெளியே வந்து வச்சுக்கிறேன். இதுக்குதான் மாமூல் வாங்கும் போது மத்த போலீஸ்காரங்களையும் கவனிச்சுக்கணுங்கிறது. இல்லன்னா ரகசியம் எல்லாம் இப்படிதான் வெளியே வரும். யார் சொன்னது? இன்ஸ்பெக்டர் தானே. இதையாவது கண்டுபிடிங்க சார். வரட்டுமா? டீச்சரே, 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 இவர்தான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். நல்லா தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுமா நீ இப்படி நடந்துக்கிற? இந்த ஊருக்குள்ள ஒரு ஈ, ஒரு எறும்பு, ஒரு காக்கா, இந்த 3 நுழையிறனா கூட இவரை கேட்காம நுழைய முடியாது. இல்லனா தலை சீவிடுவாரா? அவரால செய்ய முடியாது. நீ ரொம்ப பேசுற. ஆமா, தெரிஞ்சுக்க. அதனால ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போ, பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடு, மாசம் பிறந்த சம்பளம் வாங்கிக்க. அதான் உனக்கு நல்லது. போ. தலைவரே, என்ன இன்னைக்கு நீங்க சுருக்கமா டயரை பஞ்சர் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்க? ஏதோ நம்மளால முடிஞ்சது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. வாங்க சார், வாங்க. ஏண்டா லேட்டு? பெஞ்ச் மேல ஏறு. பெஞ்ச் மேல ஏறு. கை நீட்டு. சொல்லுடா, ஏண்டா லேட்டு? நான் காலைல சீக்கிரமா தான் வந்தேன். டவுசர் விழுந்து விழுந்து கட்டதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. வேற ட்ரவுசர் போட்டுட்டு வரக்கூடாது? இந்த ஒரு டவுசர் தான் இருக்கு. பாட்டி எருவாட்டி விட்டு புது டவுசர் வாங்கிட்டேன்னு சொல்லிச்சு. சரி, உட்காரு. என்னடி இது? பஸ் விட்டு இறங்கினா 7 வண்டி நிக்கும்னு சொன்ன, பார்த்தா ஒரு வண்டியும் காணோம். நாம வர்றது அப்பாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் நான் சொல்லல. அதனாலதான் அவர் ஒரு வண்டி கூட அனுப்பல. What a beautiful village people. ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையா? வாங்கடி. எஸ் மேடம். அக்கா அக்கா, எட்னா தரீங்களா? இந்த பொட்டியை தூக்கிட்டு வரேன். 1 ரூபாய் தரேன், தூக்கிட்டு வா.
அது சின்னதா இருக்கு இத குடிடி. அக்கா இத கட்டி விடுக்கா. பெட்டி கொஞ்சம் தூக்கி வைக்கா. பெட்டியை பத்திரமா பிடிச்சுக்க. அக்கா கட்டி விடுக்கா. பெட்டியை கொஞ்சம் தூக்கி வைக்கா. மறுபடியும் பாரு. இத கட்டி விடுக்கா. இந்த புடி. நீ பெட்டியும் தூக்க வேணாம், ட்ரவுசரும் போட வேணாம். போடா. போங்கடி பரம்பக்கங்களா. பாட்டி பாட்டி பாட்டி. ஏன் கண்ணு? அந்த பொண்ணுங்க என் டவுசரை அவுத்துட்டாங்க. எவடி அவ? என் பேர மடியில கைய வச்சவ? நான் தான். ஏண்டி நீங்க டவுசர் அவுத்து பாக்குறதுக்கு என் பேரன் தான் கிடைச்சானா? ஏய் ஓல்டு பாட்டி, யூ நோ ஹூ இஸ் திஸ்? என்னது? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா கேள்வி? அடி வாடி, எங்க எலிசபெத் ராணி, யமலோகத்து தேனி. இவ எவ்வளவு இருந்தா எனக்கு நடி? இந்த ஊரு பிரசிடென்ட் பொண்ணு. ஓ, அந்த பட்டணத்துல படிக்கிறதா சொன்னாங்களே அந்த அம்மாவா இந்த அம்மா? ஏம்மா, உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு நாளைக்கு 10 உடுப்பு போடுவீங்க. நாங்கெல்லாம் 10 நாளைக்கு ஒரு உடுப்பு போடுறவங்க. எங்களை மாதிரி ஏழை பாளைகள்கிட்ட விளையாடுறீங்களே, நல்லா இருக்கா? பாத்தியா எங்க அப்பா பேர் சொன்னது எப்படி அடங்கிட்டாங்கன்னு. ஓட்டத்தை பாரு, குதிரையாட்டம். எங்கடா போட்டாளுக்கு டவுசர? அந்த ஓட உண்டு. சரி சரி இரு, அந்த வந்து எடுத்துறேன். ஏய் வண்டி நிறுத்து மேன். பிரேக் போடு மேன். அட நிறுத்தியானா? என்னது சுலசுல போயிட்டே இருக்கா? சரியான செவுடா இருப்பான் போல இருக்கே. இந்த வண்டிக்கு பிரேக்கும் இல்ல. யோ நான் யார் தெரியுமில? தலைவர் தர்மலிங்கத்தோட பொண்ணு. நான் சொல்லல எங்க அப்பா பேரு சொன்னா ஊரே நடுங்குன்னு. வண்டியை நிறுத்திட்டான் பாரு. அடியே அங்காள பரமேஸ்வரிகளா, வண்டிய உங்களுக்காக நிறுத்தல, பையன் அவசரமா போகணும்னா அதுக்காக நிறுத்தினேன். ஏய் சீக்கிரம் போயிட்டு வாடா. சரிண்ணே. அம்மா கொஞ்சம் திரும்பி நில்லுங்கம்மா, வயசுக்கு வந்த பையன் வெக்கப்பட போறான். சரி சரி எதுக்காக நிறுத்தினியோ இந்த பெட்டியில எடுத்த வண்டியில வை. நாங்க வீட்டுக்கு போனோம். ஏறுங்கடி. ஏறின கால் ஒடிச்சு விடுவேன். அதுக்கு வேற ஆளா போ. யோ என்ன யோசிக்கிற? எவ்வளவு நேரம் வெயில்ல நிக்கிறது? இப்ப ஒழுங்கா ஏத்திக்க போறியா இல்லையா? ஏய் நீ வெயில நின்னா மழை நனைஞ்ச எனக்கு என்ன? ஓன் திமிருக்கே நான் அவனை ஏத்த மாட்டேன். எப்ப நீ தர்மலிங்கத்தோட பொண்ணுன்னு சொன்னியோ கண்டிப்பா ஏத்தறா இல்ல. உங்களுக்கு என்ன வயசாகி போச்சு? நடந்து போங்க இறக்க மாத்து கட்டையில. அண்ணா ஏத்திக்கிறோம்னே ஒன்னா மண்ணா போகலாம். டேய் யார ஏத்தணும் ஏத்த கூடாது எனக்கு தெரியும். நீ பேசாம வா. அப்ப அந்த கண்ணாடி ஏத்திக்கிறோமா? முடியாது. அப்ப நான் இறங்கிடுவேன். அப்ப என்ன வைக்கல? ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ரைட் ரைட். ஏய் இப்ப மரியாதையா ஏத்தல. அச்சி படி. டாடா டார்லிங் டாடா. ஏய் சின்னம்மா ஓடி. சின்னம்மா உட்காருங்கண்ணே, அடம் பிடிக்காதீங்கண்ணே. வாங்க போலாம். I can't walk. இனிமே என்னால நடக்க முடியாது. போய் வண்டி கொண்டு வா, உங்க டாடி கிட்ட சரி சொல்லு. இங்கே இருங்க, நான் வீட்டுக்கு போய் வண்டி அனுப்புறேன். இதுக்குதான் இவரோட வரக்கூடாது. நான் மட்டும் வந்திருந்தா நாளைக்கு நச்சுன்னு அள்ளி போட்டு போல. உனக்கு 2 எனக்கு 2. உன் வயசு என்ன என் வயசு என்ன? Idiot. Oh, scoundrel. என்னம்மா இது? வந்ததும் வராதமா வசப்பாடிக்கிட்டே வர. அந்த கொல்லப்பட்ட ராஜா இல்ல, அந்த ராஸ்கல் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா மம்மி. வாய் மூடு. அப்பம் புத்தி எங்க போகும்? இங்கேயே இந்த பேச்சு பேசுறியே. பாவம், அந்த புள்ளைய என்ன வார்த்தை கேட்டியோ? நான் ஒண்ணுமே சொல்லல மம்மி. வண்டியில கொண்டு போய் எங்களை வீட்டுல விடுன்னு சொன்னேன். அதுக்கு போடின்னு சொல்லிட்டான். அந்த பிள்ளையா? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? சரி சரி, உங்க அப்பா முன்னாடி கண்ணை கசிக்கிட்டு நின்னு வந்ததும் வராதும் விவகாரத்தை ஆரம்பிச்சிடாத. அடடே வாமா, எப்பமா வந்த? இப்பதான் டாடி. பார்த்தா தெரியல. ஆமா, பரீட்சையில எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன். நல்லா தான் எழுதிருக்கும். பேனா தான் நிறைய வாங்கி கொடுத்துருக்குமே. டாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வண்டி அனுப்புறேன்னு ஊர் எல்லையில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். என்னமா அப்படி பண்ணிட்ட?
நம்ம வண்டி அனுப்பி பிள்ளைங்கள கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியா? என்னங்க மாடெல்லாம் மேய போயிடுச்சா? ஜீப் அனுப்பியா அண்ணா? சீப்பா அனுப்பிட்டா போகுது. பாப்பாக்கள் எல்லாம் நம்ம ஊரில் தான் தங்க போறாங்களா? ஆமா, ஒரு வாரத்துக்கு நம்ம ஊரையே ஒரு கலக்கு கலக்க போறோம். கலக்குங்க, நல்லா கலக்குங்க. குளங்குட்டையை கலக்கிறதா இருந்தா என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய துணைக்கி வச்சுங்க. ஏன்னா எவ்வளவு ஆள் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். தலைவரே, அவசியம் நான் உங்களோட வரணுமா? பாப்பாக்கெல்லாம் வந்திருக்காங்க, ஊரை சுத்தி காட்டலாமேன்னு. ப்ரோக்ராம் தான் நமக்கு முக்கியம், பிள்ளைங்க முக்கியம். வாங்க வந்துருங்க, ஓடி போயிருவோம். ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேம்மா, அப்புறமா வந்து பேசுறேன். பாரு மம்மி, எவ்வளவு நாள் கழிச்சு நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். டாடிக்கு மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? வாமா போலாம்.